பாலநாதன் பெஞ்சமின் மகேந்திரன் 1939ஆம் ஆண்டு இலங்கையில் பிறந்து இந்தியாவில் குடியேறி தமிழகத்தின் திரையுலகை மாற்றியமைத்த மாபெரும் சாதனையாளன் இன்று மாரடைப்பால் மரணமடைந்தார். திரைப்படம் ஒன்றே தனது உயிர் மூச்சு என்று கூறிய 74 வயது திரைப்பட கல்லூரி ஒன்று இன்று இறுதி மூச்சை சுவாசித்தது. படைப்பு ரீதியான வீரியம் விரைப்பாக இருப்பதால் நானும் குழந்தை பெற்று கொண்டுதான் இருக்கிறேன். அது நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சில சமயங்களில் படும். அது நிறுத்தி கொண்டால் என்னுடைய மூச்சு நின்றுவிடும் என்பதும் எனக்கு தெரியும். பாலு மகேந்திரா என்ற பெயரில் தமிழக மக்களுக்கு அறிமுகமாகி இருந்த இவர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பயின்று பூனா திரைப்படக் கல்லூரியில் முறையாக பயிற்சி பெற்ற முதல் தலைமுறை இயக்குனரும் ஆவார். 1978ஆம் ஆண்டு வெளிவந்த கருப்பு வெள்ளை திரைப்படமான கோகிலா மூலம் விருதுகளை அள்ளி குவிக்க தொடங்கிய பாலு மகேந்திரா 5 தேசிய விருதுகளையும் பல்வேறு மாநில விருதுகளையும் பெற்றிருந்த போதும் தொழில்நுட்பத்தை விட தனது சொந்த திறனையே நம்பி பயணித்த உண்மையான கலைஞர். சசி, நம்ம எழுதுறது கவிதை என்னும் பட்சத்தில் எதிரே எழுதினா என்ன, டாலர் பேப்பரில் எழுதினா என்ன, சுவரில் கரியில் எழுதினா என்ன, இல்லை பாண்ட் பேப்பரில் எழுதினா என்ன, உன்னுடைய கவிதை தான். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், மெஷின்ஸ் டோன்ட் மேக் ஃபில்ம்ஸ், மென் மேக் ஃபில்ம்ஸ். அது ஒரு உண்மை. ஸோ நம்ம இப்போ யாராவது போய் பாரதியார்கிட்டே இல்லை கண்ணதாசன்கிட்டே கேட்டோமா என்ன பேனா யூஸ் பண்ணுறீங்கன்னு, அந்த கவிதையுடைய குவாலிட்டியை டிசைட் பண்ணுது இல்லை, அந்த படைப்பாளியுடைய படைப்பு, அது தட் டிசைட்ஸ். இந்திய சினிமாவின் அறிவு சார்ந்த ஆளுமைகளில் ஒருவராக இருந்த பாலு மகேந்திரா தனது கடைசி திரைப்படமான தலைமுறைகள் மூலம் தனது நடிப்பாற்றலை முதல் முறையாக அடுத்த தலைமுறைகளுக்கு மாபெரும் பொக்கிஷமாக விற்று சென்ற போதும் தனக்கென்று எந்த சேமிப்பையும் சொத்தையும் சேகரிக்க தெரியாத கலைஞராக வாழ்ந்தார். Women have played a massive part in my life. Massive part. என்னை 45 வருஷமாக சகித்து கொண்டிருக்கும் ஒரு படைப்பாளி என்பதால், ஒரு படைப்பாளியுடைய ஒய்ஃப் ஒரு சின்ன பெருமை தான், இவனுடைய பொண்டாட்டிங்கிற பெருமை தான், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நான் அடுத்த மாதம் பால் கார்டு என்ன, எலக்ட்ரிசிட்டி பில்லு என்னங்கிற நிலைமை தான். ஆனால் இன்னாருடைய ஒய்ஃப் என்கிற ஒரு சின்ன பெருமை. 45 வருடமாக ஒரு படைப்பாளி சென்சிட்டிவ் காய். இந்த நுண் உணர்வு அவனுடைய படைப்பை உன்னதப்படுத்துகிறது. ஆனால் இதே நுண்ணுணர்வு அவனுடைய சொந்த வாழ்க்கையை நாரடிக்கிறது. காரணம், he is oversensitive, therefore he overreacts. அதை சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய அகிலா. அவங்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க அமைதியாக உட்காந்துக்கிட்டு she was tolerating me for 45 years. தான் வாழ்நாளில் பயின்ற சினிமா கலையை நமது அடுத்த தலைமுறைகளுக்கு கற்றுத்தரும் சினிமா பட்டறை ஒன்றை அண்மை நாட்களில் நடத்தி வந்தார் பாலு மகேந்திரா. லோகநாதன், ரெட் பிக்ஸ் நியூஸ்.